உழைப்புக்காக வெளியூர்களிலும் வெளி மாநிலங்களிலும் தங்கியிருந்தாலும் பொங்கல் பண்டிகை என்றால் சொந்த ஊரில் உற்றார் உறவினருடன் கொண்டாடவே பெரும்பாலானவர்கள் விரும்புவர். இதற்காக இந்த ஆண்டும் சொந்த ஊர்களை நோக்கி செல்லும் மக்களால் பிரதான சாலைகள் போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படுகிறது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். சொந்த வாகனங்களிலும் பேருந்துகள் மூலமும் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் பயணப்பட்டனர். சென்னையில் இருந்து வெளியேறும் முக்கிய வழியான தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து சென்றன. அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சிகளை பருந்து பார்வையில் நாம் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். தமிழக கர்நாடக மாநில எல்லையான ஓசூரில் 10 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. 3 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து நெரிசலில் இருந்து வாகனங்கள் கடக்க 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது. ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட சிப்காட் பகுதியில் 4 மாதத்திற்கு முன்பு 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய நெடுஞ்சாலை சார்பில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் சென்னை பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை சிப்காட் பகுதியில் இருபுறமும் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் செல்கின்றன. இந்நிலையில் விமான பயணத்திற்கான கட்டணமும் அதிகரித்துள்ளது. மதுரை, தூத்துக்குடி, கோவை, திருச்சி, பெங்களூருவுக்கு பயணிப்பதற்கான டிக்கெட் விலை 15,000 முதல் 21,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. வழக்கமாக 4,000 முதல் 7,000 ரூபாய் வரையிலேயே டிக்கெட் கட்டணம் இருக்கும் சூழலில் கடைசி நேரத்தில் பலர் முன்பதிவு செய்வதால் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோவா, அந்தமான் பகுதிகளுக்கு செல்லும் விமானங்களில் இருக்கைகளும் நிரம்பின. அங்கு செல்வதற்கு கடைசி நேர டிக்கெட் விலை 27,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. ஏர் இந்தியா விமானத்தில் முதல் வகுப்பில் பயணிப்பதற்கான கட்டணம் 41,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது.